2025 வந்துடுச்சு. அரசு வேலைக்கு போற கனவு மட்டும் நிறைய இருக்கு. ஆனா இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையா? இன்னும் ஒரு 3 மாசத்துல குரூப் 1 குரூப் 4க்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஸ்டார்ட் நவ். அட்லீஸ்ட் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியாவது சிலபஸை கொஞ்சம் முடிச்சு வைக்கணும். எப்படி காக்கா சின்ன சின்ன கல்லா போடுதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சா நமக்கான தண்ணீர், அதாவது நமக்கான வேலை 2025 முடிவுல நம்ம கையில. ஸோ இது வரைக்கும் ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் நவ். இப்போ வாங்க ஸ்டடி பிளான்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த ஸ்டடி பிளானை மொத்தம் 4 வாரமா பிரிச்சிருக்கேன். அதாவது ஒரு மாசத்துக்கு 4 வாரம் இல்லையா, 4 வாரமா பிரிச்சு 3 செஷனா பிரிச்சு வச்சிருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு 3 செஷன். அண்ட் ஈவினிங் ஆர் நைட் ரிவிஷன் இஸ் கம்பல்சரி அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல, அதாவது காலையில நீங்க எப்போ எழுந்திரிச்சாலும் சரி, ஸோ உங்களுக்கான டைமை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம்ல டே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஒரு மாதிரி, அதே ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் பீப்புளுக்குனா அவங்களோட டைம் வேற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட டைமை நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்ல திருக்குறள் தான் படிக்க போறோம். தினமும் 3 திருக்குறள். ஓகே, ஒட்டுக்காலம் ரொம்பலாம் படிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் மாசம்ன்றனால முதல்ல நம்ம மைண்டை படிக்கிறதுக்கு தயார் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த், மாதத்தோட முடிவில் நீங்களே வியக்கிற அளவுக்கு இவ்வளோ முடிச்சிட்டோமா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் 3 திருக்குறள். ஸோ மொத்தம் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 20 அதிகாரம் இருக்கும். அதுவே ஜிகேல எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் 6ல் பிரித்து கொடுத்துருப்பாங்க. அது பொருட்பாலும் அர்த்தப்பாலும் இருக்க குறள்லாம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 20 அதிகாரங்களை படிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு முதல் செஷனில் 3 திருக்குறள் படிக்கிறோம். வெறும் திருக்குறள் மட்டும் இல்லாமல் அதுக்கான பொருள் அண்ட் இதில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க, அதுக்கான பொருளையும் ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து செஷன் 2ல் சப்ஜெக்ட்குள்ளே போகிற யூனிட் 6. ஸோ யூனிட் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4 குரூப் 2 இருந்தால் அதில் வந்து 20 கொஷின்ஸ் வருது. குரூப் 1 இருந்தால் அதுவே 40 கொஷின்ஸ். ஸோ மொத்தம் இப்போ 6 யூனிட் தான்றனால நம்ம தலைகீழாக போகிறோம். ஓகேவா? யூனிட் 6, யூனிட் 5, தென் 4, 3. ஸோ யூனிட் 6ல் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் நாள் என்ன படிக்க போகிறோன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இதுதான் கொஞ்சம் பெரிய டாபிக், அதனால இதை நான் 2 நாளைக்கு கொடுத்துருக்கேன். ஸோ செஷன் 2ல் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அதை படிக்க போகிறோம். தென் செஷன் 3ல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா 6 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டோட முடிவுலையும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 20 கொஷின்லாம் அதில் எத்தனை கொஷின் வேணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் வரலாம். அது யூனிட் 6ல் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த தொல்லியல் ஆய்வுகள் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் தினமும் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ், 10 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸாவது படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே 3 திருக்குறள், யூனிட் 6ல் செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ். இவ்வளோ தான். இதை முடிச்சுட்டு நைட்டு உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் மறக்காமல் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணாமல் படிக்கிறது இட்ஸ் அட்டர் வேஸ்ட். ஸோ ரிவிஷன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து டே 2 செஷன் 1ல் அதே 3 திருக்குறள். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. ஸோ இந்த டாப்பிக்கை இன்னைக்கு முடிச்சிருவோம். ஓகேவா? டே 2ல் விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு டாபிக் ஓவர். அண்ட் செஷன் 3ல் 10 கரண்ட் அஃபேர்ஸ், நைட்டு ரிவிஷன். 3வது நாள் 2வது டாபிக் ஆங்கிலக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஸோ இந்த டாபிக் ஆரம்பிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பாளையங்காலர் கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் புரட்சி, இது வந்து 3 வரும். ஃபர்ஸ்ட் டே பாளையங்காலர்கள் கிளர்ச்சி மட்டும் படிங்க. ஓகே, அதே மாதிரி 3 திருக்குறள் அண்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து செகண்ட் ஹாஃபில் தென்னிந்திய புரட்சி, வேலூர் புரட்சி முடிச்சிட்டிங்கன்னா 2வது டாபிக் முடிஞ்சது. ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் முடிஞ்சது. ஓகேவா? அண்ட் 4th டே பார்த்தோன்னா நம்ம 2வது அதிகாரம் வந்துடும். பொறையுடைமை அதிகாரம் திருக்குறளில் வந்துடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஒழுக்கமுடைமை படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து 3rd டே வரைக்கும். 4th டே பொறையுடைமை அதிகாரம். தென் 5th டே அதே மாதிரி 3 திருக்குறள் பொறையுடைமை அதிகாரத்தில். அண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. பார்த்தோன்னா தொடக்க காலத்துலேருந்து 1947 வரைக்கும் நிறைய பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் இருப்பாங்க நினைக்கிறேன். 20-25 பெண்களை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இம்பார்ட்டண்டாக யாருன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் படிங்க, அடுத்த 6வது நாள் கொஞ்சம் படிங்க. ஸோ பை த 6th டே
3 டாபிக் முடிஞ்சிடும். அண்ட் 7th டே ஒன்லி ஃபார் ரிவிஷன். ஸோ முதல்ல படித்த 6 நாளையும் ரிவிஷன் பண்ணாமல் டோன்ட் ஸ்டார்ட் அனதர் வீக். ஸோ ரிவிஷன் பண்ணாமல் படிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தீங்கன்னா வேஸ்ட். ஓகேவா? ஸோ 7th டே முடிவில் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது மொத்தம் 18 திருக்குறள்கள் முடிச்சிருப்போம். யூனிட் 6ல் 3 டாபிக்: விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ இந்த டாபிக்லாம் முடிச்சிருப்போம். இந்த 3 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டாப்பிக்கும் முடிச்சிடுங்க. தென் அட் எண்ட் ஆஃப் த 7th டே 60 கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டாப்பிக்கில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் அதையும் பார்த்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வீக் 2ல் அதே ஃபஸ்ட்டு செஷனில் 3 திருக்குறள் அண்ட் யூனிட் 6ல் 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சமூக அறிவியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த டாபிக் தான் படிக்க போகிறோம். செகண்ட் டே 1ம் டே 2ம் அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் செகண்ட் வீக்கில் ஊக்கவுடைமை அதிகாரமும் விருந்தோம்பல் அதிகாரமும் திருக்குறளில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அண்ட் டே 3-4ல் நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 5-6ல் விருந்தோம்பல் அதிகாரம். இதில் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே தான் படிக்க போகிறோம். ஸோ அவங்களோட பீரியடில் நடந்த சாதனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து 7வது நாள் ரிவிஷன். 2வது வாரத்தில் வீக் 1 அண்ட் வீக் 2 ரெண்டையும் சேர்த்து ரிவிஷன் பண்ணோம். போன வாரம் 18 திருக்குறள் படிச்சிருப்போம். இந்த வாரம் 18 திருக்குறள் முடிச்சிருப்போம். ரெண்டையும் சேர்த்து மொத்தம் 36 திருக்குறள். இது ரெண்டையுமே ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து யூனிட் 6ல் 6 டாபிக் இந்த வாரம் முடிஞ்சிருக்கும். அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இந்த டாபிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷினும் படிச்சுக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 60 + இந்த வாரத்துக்கான 60 மொத்தம் 120 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கையில் இருக்கும். அடுத்து வீக் 3 3வது வாரத்தில் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செஷனில் 3 திருக்குறள். இந்த வாரம் அரண் வலியுறுத்தல், அதாவது 4வது அதிகாரம் வந்துடும். ஓகேவா? அரண் வலியுறுத்தல், அப்புறம் 5வது அதிகமான ஈகை, இது ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி யூனிட் 6ல் தந்தை பெரியார், அப்புறம் செகண்ட் டே பேரறிஞர் அண்ணா, இவங்களை பற்றி படிச்சுக்கோங்க. ஸோ தந்தை பெரியார் தானே அப்படின்னு, ஸோ ஒரே ஒரு தந்தை பெரியார் பற்றி மட்டும்தான் அப்படின்னாலும் டாபிக் ரொம்ப பெருசு. ஏன்னா அவர் ஆரம்பித்த சுயமரியாதை இயக்கம், பெண்களுக்கான இயக்கங்கள் அப்படின்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணா பற்றி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார், அதுக்கப்புறம் முதலமைச்சராகவும் இருந்திருப்பார். ஸோ ரெண்டையுமே சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 10 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து 3rd and 4th டே தமிழ் சமுதாய வரலாறு பற்றி கொஞ்சம் பெரிய டாபிக், கஷ்டப்பட்டு படிச்சிடுங்க. ஓகே? அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் திருக்குறள் மறக்காமல் படிச்சிடணும். அடுத்து 5th and 6th டேல தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அதேமாதிரி ஈகை அதிகாரம், திருக்குறளில் ஈகை அதிகாரமும் 10 கரண்ட் அஃபேர்ஸ். தொல்லியல் கண்டுபிடிப்புகள் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்காது. எந்தெந்த இடத்துல இப்போ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் தொல்லியல் ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வருது. மோஸ்ட்லி மேட்ச் ஃபாலோயிங்கில் தான் கேட்குறாங்க. ஓகே? ஸோ எந்த இடத்துல நடக்குது, அதோடைய காலம் என்ன, இதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் படிக்கணும், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து வீக் 3யோட எண்டில் மொத்தம் நம்ம எத்தனை முடிச்சிருக்கோம்? ஆல்ரெடி வீக் 1 வீக் 2ஓட சேர்த்து 36 திருக்குறள் இருந்திருக்கும். இப்போ வீக் 3ல் 18 திருக்குறள், மொத்தம் 54 திருக்குறள்கள் முடிச்சிருக்கோம். அண்ட் டாபிக் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 மொத்தமாக முடிஞ்சிருக்கும். பாருங்கள், 20 கொஷின்ஸ் இன் அவர் ஹேண்ட். என்னடா ரெண்டு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 3வது வாரம் முடிவில் யூனிட் 6 முடிஞ்சிருக்கும். ப்ளஸ் இந்த யூனிட் 6ல் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 180 கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்னால் இப்போது நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 6 மாதம், ஃபஸ்ட்டு 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் நவம்பர் ஆர் டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இதை படிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, டெய்லி நியூஸ் பேப்பரில் வர 10 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை சூஸ் பண்ணி தினமும் 10 படிங்க. அப்படி படித்தா வீக் 3யோட முடிவில் 180 கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே? அண்ட் சும்மா படிக்காமல் சப்ஜெக்ட் கூட சேர்த்து படிக்கணும். சப்ஜெக்டோட அலைன் பண்ணி படிச்சுக்கணும். அண்ட் யூனிட் 6ல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா அது எது பேஸ் பண்ணி வரும்? தொழில் கண்டுபிடிப்புகள் இருக்கும், அல்லது இப்போ நம்ம நாடாளுமன்றத்துலேயோ சட்டமன்றத்துலேயோ பட்ஜெட் அப்போ யாராவது திருக்குறள் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த திருக்குறளை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி தான் யூனிட் 6ஓட கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஓகே? அண்ட் வீக் 4ல் we are going to start யூனிட் 5. ஸோ ஒரு யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்து யூனிட் 5 வரப்போம். யூனிட் 5ல் அதே மாதிரி குரூப் 2 குரூப் 4னா 20 கொஷின்ஸ்
அதே குரூப் 1னா 50 கொஷின்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் சேர்ந்துருக்கும். ஸோ வீக் 4 டே 1ல் ஃபர்ஸ்ட் செஷனில் அதே மாதிரி 3 திருக்குறள் அண்ட் யூனிட் 5 வந்து செஷன் 2ல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஓகேவா? ஸோ இந்தியன் எக்கானமியோட நேச்சர் என்ன, இந்த டாபிக் இன்னைக்கு முடிச்சிருங்க. சின்ன டாபிக் தான். ஓகே, ஒரு நாளில் முடிச்சிடலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 10 கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் டே 2ல் அதே மாதிரி 3 திருக்குறள். செஷன் 2ல் 5ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு. ஓகேவா? 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்கள் வந்து சக்ஸஸா ஃபெயிலியரா, அதோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத மட்டும் படித்து வச்சுக்கோங்க. மொத்தம் 12 5 இயர் பிளான் வரைக்கும் இருக்கும். அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டே 3ல் அதே மாதிரி 3 திருக்குறள். இப்போ பார்த்தோன்னா 7வது அதிகாரம் வந்திருப்போம், பெரியாரை துணைக்கூடல். ஸோ அந்த அதிகாரம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அண்ட் செஷன் 2ல் திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் 5 இயர்ஸ் பிளானை ஒழிச்சிட்டு மோடி கவர்மெண்ட் வந்தோடனே திட்டக்குழு அப்படி பிளானிங் கமிஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் நிதி ஆயோக்கும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது 2 பற்றியும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அவங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தோன்னா இந்தியா பேஸ் பண்ணி மனிதவள குறியீடு, ஸோ மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ரேங்க் போடுவாங்க. ஓகே, அதில் தமிழ்நாடு வந்து எந்த இடத்துல இருக்குது, ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் யார் இருக்காங்க, அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் டே 4ல் வருவாய் ஆதாரங்கள்லாம் என்னென்ன, இந்திய நாட்டின் வருவாய் ஆதாரங்கள்லாம் என்ன, அந்த டாப்பிக்கை படிச்சிருங்க. அண்ட் டே 5ல் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதோட நிதி மற்றும் பணவியல் கொள்கை என்னென்ன அப்படின்றத நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்த 6வது நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன். இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியல் அமைப்பு ஆணையம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிக்கல் அண்ட் இதோடைய செயல்பாடு என்ன, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் மத்திய அரசு மாநில அரசு தங்களோட நிதியை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க, அதுவும் நிதி ஆணையம் சார்ந்து தான் வரும். அண்ட் இதுக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் பேஸ்ட் ஆன் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் இருந்தால் அதையும் மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க. அண்ட் எப்பயும் போல் 3 திருக்குறள் அண்ட் 10 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த டே 7 ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டே 7ல் பார்த்தோன்னா ஆல்ரெடி 54 3 வாரம் சேர்த்து 54 திருக்குறள் ப்ளஸ் இந்த வாரத்தோட 18 திருக்குறள், மொத்தம் 72 திருக்குறள் முடிச்சிருப்போம். அண்ட் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். யூனிட் 5ல் 6 டாபிக்ஸ் முடிச்சிருப்போம். ஓகேவா? ப்ளஸ் அதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 240 கரண்ட் அஃபேர்ஸ் நாம் முடிச்சிருப்போம். ஜனவரி எடுத்துக்கிட்டால் 31 நாள் இல்லையா, அதில் 28 நாள் மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம். மீதி 3 நாள் கிட்ஸ் ஃபார் அவர் எக்ஸ்கியூசஸ். ஸோ நமக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போகும், இல்லை நமக்கு திடீர்னு ஏதாவது வேலைகள் இருக்கும், ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மாதத்தில் ஒரு 3 நாள் மட்டும் விட்டுட்டு மீதி 28 நாள் சின்சியராக படிக்க போகிறோம். ஓகேவா? அப்படி படித்தோன்னா பை த எண்ட் ஆஃப் மந்த் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 72 திருக்குறள், அதாவது 20 மொத்தம் 20 அதிகாரம் இல்லையா, அந்த 20 அதிகாரத்தில் 7 அதிகாரங்கள் வந்து முடிச்சிருப்போம். என்னென்னா ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கூடல் அப்படின்னு 7 அதிகாரம் படிச்சிருப்போம். ப்ளஸ் வினை செயல் வகையில் 2 திருக்குறளும் முடிச்சிருப்போம். ஓகேவா? மொத்தம் 72 திருக்குறள் பற்றி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதோடைய கொஷின்ஸ் எப்படி வந்தாலும் அட்டன் பண்ணுற மாதிரி படித்து வச்சுருக்கணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யூனிட் 6 முழுசாக கம்ப்ளீட் ஆகிருக்கும் எக்ஸப்ட் திருக்குறள். திருக்குறள் பார்த்தினா கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் போக. ஓகே, ஸோ மற்ற டாப்பிக்லாம் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். அண்ட் யூனிட் 5ல் பொறுத்த வரைக்கும் 6 டாபிக் கவர் ஆகிருக்கும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 240 கரண்ட் அஃபேர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு செலக்டிவாக படித்தோம்னா 2 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஸ்டடி பிளான். இது வந்து பார்த்தோன்னா எல்லோரும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எடுத்த உடனே ஒரு வாரத்தில் ஒரு யூனிட்டை முடிக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு டாபிக் படிக்கிறோமா அதை தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா? அப்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போது ப்ராசஸும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 முக்கியமான யூனிட்டாக முடிச்சு வச்சிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஜனவரி 1 2025 நியூ இயர்லேருந்தாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பை த எண்ட் ஆஃப் த இயர் ஆர் 2026 நமக்கான வருடமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 2025 விதைகள் போட்டால் தான் அது நம்ம வாழ்க்கை முழுக்க கனி தரும் மரமாக வளர்ந்து நிற்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் நவ். தேங்க்யூ. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் அது இல்லை எனக்கு வேறு மாதிரி ஸ்டடி பிளான் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா?
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.